வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துக்கிட்டது மொக்க ரிவ்யூ. டெட்பூல் வஸ் வோல்வரின் இன்றைக்கி தேட்டரில் ஒரு வேலையை ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த படம் யார் பார்க்கலையோ மறக்காமல் பார்த்துட்டு வந்து இந்த ரிவ்யூ செக் பண்ணுங்கள். அப்போ ஆரம்பிக்கலாமா? ஸோ படத்தோட பாசிட்டிவ் இருந்து ஆரம்பிக்கலாம். படத்தோட பாசிட்டிவ் ஆப்வியஸ்லி ரயன் ரெய்னால்ட்ஸ் அண்ட் ஹியூ ஜாக்மேன். இவங்க ரெண்டு பேரோட பேர் தான் இந்த படத்தோட ஹார்ட் பீஸு. ஒரு எமோஷனல் சீனாக இருக்கட்டும், அவங்களுக்கு இருக்கிற ஆர்குமெண்ட்டாக இருக்கட்டும், ஃபைட்டாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஷிப்னு எல்லா ஏரியாவும் பூந்து விளையாடிருக்காங்க. சில சீன்லலாம் ஒருத்தரை கலாய்ச்சிக்கு வாங்க பாருங்கள், சான்ஸே இல்லை. படம் முழுக்க ஈமோ சீன்ஸுங்கிறது நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அவங்களுக்குள்ள எப்படி சொல்கிறது, அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற ஒரு முரண்பாடுன்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்காக சூப்பராக டெலிவரி பண்ணியிருக்காங்க ஸ்க்ரீனில். இஸ் வெரி குட், வெரி குட். ஒர்த்து உங்கள் ரெண்டு பேருக்காகவே இந்த படத்தை கண்டிப்பாக நீங்கள் படத்தை பார்க்கலாம். அடுத்த பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட கேமியோஸ். படத்தில் கேமியோ தான் இந்த படமே இருக்குது. ஒவ்வொரு சிங்கிள் சீன்லேயும் ஏதாவது ஒரு கேரக்டர் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கீங்க. ஏன் எவ்ரி சிங்கிள் கேரக்டரை வேஸ்ட் பண்ணாமல் அதை கதைக்கு ஏற்ற மாதிரி நகர்த்தி கொண்டு போனாங்க. அதுதான் அந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவே. எந்த கேமியும் வேஸ்ட் பண்ணலை, எந்த இடத்துலையுமே வேஸ்ட் பண்ணவும் இல்லை. அதே சமயத்தில் திணிச்ச மாதிரியும் இருக்காது. ஒரு கேரக்டர் வராங்கன்னா அந்த இடத்துல அந்த கேரக்டர் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணோம். அந்த கதை நகர்றதுக்கான ஒரு பில்லராக தான் இருப்பாங்களே தவிர, சும்மா நாங்கள் வந்தோம் கடமைக்கு ஒரு கேமியை காமிச்சோம், அதை பார்த்தீங்களா, இதோ இங்கோ பாருங்கள் அயன்மேன், இதோ பாருங்கள் கேப்டன் அமெரிக்கா, அதோ பாருங்கள் தோர், அதோ பாருங்கள் ஹல்க் அப்படின்னு காமிக்கல. ஆக்சுவலி ஹல்கை வச்சு ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. நீங்களே பாருங்களேன் அந்த கொடுமையை. ஸோ படத்தோட முக்கியமான பாசிட்டிவ்னு சொல்லணும்னா ஃபைட்டுக்கு சொல்லவே வேணாம். நீங்கள் தவறி யாரும் படம் ஆரம்பித்ததுக்கப்புறம் தேட்டருக்குள்ளே போயிடாதீங்க. முடிஞ்சால் படம் ஆரம்பிக்கிறதுக்குமே போயிருங்க. தரமான சம்பவம் இருக்குது. படம் ஆரம்பித்து எண்டு வரைக்கும் நடக்கிற எல்லா ஃபைட்டோட கோரியோகிராஃபி செம்மையாக மாசாக இருக்குது. அதுவும் இந்த வோல்வரினுக்கும் டெட்பூலுக்கும் நடக்கிற ஃபைட் சீன்லாம் மரண மாசாக இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு ஃபைட் சீனுங்கிறது இந்த படத்தோட மிகப்பெரிய பலம். மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொரு ஃபைட்டுக்கும் ஒரு பில்டுன்னு ஒன்று கரெக்டாக ப்ராப்பராக கொடுத்துட்ருந்தாங்க. சும்மா ஜஸ்ட் ஃபைட்டை மட்டும் வச்சு அவங்க படத்தை கொண்டு போகாமல் ஒவ்வொரு ஃபைட்டுக்கும் ஒரு பில்டு, அதுக்கான ப்ரீதிங் ஸ்பேஸு, ஒரு ஃபைட்டு முடியுதா, அடுத்த ஃபைட் முடிஞ்சு அப்புறம் கதைக்கான தேவையான அளவுக்கு கான்வர்சேஷன், அதுக்கான பில்டு, அடுத்த ஃபைட் ஆரம்பிக்கும் போதுன்னா அதுக்கான ப்ராப்பரான அந்த கதை நகர்வுங்கிறத கரெக்டாக கொடுத்துருந்தாங்க. ஸோ நாட் பேட் ஆக்சுவலி நாட் பேட். ஸோ படத்தோட ஆன்டகனிஸ்டான கசாண்ட்ரா நோவா, அவங்க வர சீன்லாம் நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்குது. எனக்கு பெருசாக ஒட்டலை. பட் அவங்க கேரக்டரை ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. கரெக்டாக இருந்துச்சு. அவங்களுக்கு கொடுத்த வேலையை கரெக்டாக செஞ்சுட்டாங்க. அவங்க வர சீனெல்லாம் மொக்கன்னு சொல்ல முடியாது, பட் ரொம்ப பெருசாக குட்னு சொல்ல முடியாது. பட் ஓகே, இந்த படத்துக்கு அவங்களோட ரோலுங்கிறது எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கரெக்டாக அவங்க புல் ஆஃப் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ படத்தோட விஎஃப்எக்ஸ், சிஜிஐ, சினிமோட்டோகிராஃபி, எடிட்டிங், ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே அட்டகாசமாக இருந்துச்சு. சிம்பிளாக சொல்லணும், மார்வல் ஃபார்முக்கு வந்துட்டாங்க. மார்வல் ஃபேன்ஸ்லாம் தூக்கி வச்சு கொண்டாடுங்களேன். ஸோ அடுத்ததாக படத்தோட நெகட்டிவ்ஸில் போயிடுவோம். ஸோ முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான் படத்தோட ஆன்டகனிஸ்டான கசாண்ட்ரா நோவா ரோலுங்கிறது அந்தளவுக்கு எனக்கு ஒட்டலைங்கிறத விட எப்படி சொல்கிறது, அவங்க பார்க்க எப்படி டிபிக்கல் வில்லனாக தான் தெரியுறாங்க. ஆஃப்கோர்ஸ் அவங்களுக்கான கேரக்டர் பில்டுங்கிறது இருக்குது, பட் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு. பட் நாட் பேட். அவங்களுக்கு சீனுங்கிறது நல்லா இருந்துச்சு. பட் என்னென்னா அந்த கேரக்டர் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கலாம். அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சீன் வச்சுருக்கலாம். இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கும் ஒரு எமோஷனல் பார்ட்னு ஒன்று இருக்குது. அப்படியே கொண்டு போய் கொஞ்சம் முடிச்சிருக்கலாம்னு தோணுச்சு. பட் ஓகே, ஓவரால் நல்லா இருந்துச்சு. ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. பட் அவங்களுக்கான பில்டுங்கிறது இருந்திருக்கலாம், கண்டிப்பாக இருந்திருக்கலாம். அடுத்த நெகட்டிவாக நான் கன்சிடர் பண்ணுறது படத்தோட கேமியோ சூப்பராக ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. பட் ஒரு சில கேமியோஸ், முக்கியமாக நம்ம எதிர்பார்த்த சில கேமியோஸை வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அட்லீஸ்ட் எப்படி சொல்லலாம், ஒரு ப்ராப்பராக யூஸ் பண்ணலாம் கூட சொல்லலாம். சில கேரக்டரை இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கலாம், ஸ்க்ரீன் டைம் கொடுத்துருக்கலாம்னு தோணுச்சு. ஏன் சில இடத்துல நம்ம ஏமாற்றிட்டாங்க கூட சொல்லலாம். சில கேரக்டர்லாம் நம்ம எதிர்பார்த்துருப்போம், பட் அது படத்தில் அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்னு சொல்லலாம். சில கேமியஸ்லாம் அவங்க ப்ராப்பராக யூஸ் பண்ணவும் இல்லை. ஏன் நம்மளை ஸ்கேம் பண்ணிட்டாங்க கூட சொல்லலாம். என்னடா நீங்கள் எப்படி முடிச்சிட்டிங்க அப்படி கூட தோணியிருக்கோம். பட் ஓவரால் ஒரு சில கேமியோஸ் தான் இந்த பிரச்சனை. ஓவரால் பார்க்கும்போது இட்ஸ் நாட் பேட். அடுத்ததாக படத்தோட டூரேஷன் பெரிய மைனஸ்ன்னு சொல்ல முடியாது. ஓகே, 2 hours 7 minutes அப்படியே ஷார்ப்பாக படம் ஆரம்பித்து பரபரன்னு போய் முடிஞ்சிருது. பட் நீங்கள் ப்ரீவியஸ் மார்வல் படம் பார்க்குறது பெட்டர். முடிஞ்சால் இந்த எக்ஸ்மேன், டெட்பூல், லோக்கி வெப் சீரிஸ் இந்த படம்லாம் பார்த்துட்டு
வந்து கொஞ்சம் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா இந்த படத்தில் வர பேசப்படுற கதாபாத்திரங்களை பற்றி உங்களுக்கு வந்து ஒன்றுமே புரியாது. அப்படியே பெப்பேன்னு பார்க்க வேண்டியதான். ஆஃப்கோர்ஸ் மார்வலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. கண்டிப்பாக படம் பார்த்தோன்னே எல்லாருக்கும் ஒரு கூஸ்பாம்புங்க மூமெண்ட்டுங்கிறது கண்டிப்பாக அந்த படத்தில் நிறைய இருக்குது. பட் இதுக்கு மட்டும் நான் மார்வல் படமே பார்த்ததில்ல, இதுதான் நான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறேன், இல்லை நான் டெட்பூல் படமே பார்த்ததில்ல, இதுதான் நான் தடவை டெட்பூல் பார்க்குறேன் அப்படின்னு வந்தீங்கன்னா இந்த படம் கொஞ்சம் குழப்பிடும். இவ்வளோ ஏன் எக்ஸ்மேன் படமே நீங்கள் பார்க்கலனாலும் யாரா நீங்களாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதாவது சில எக்ஸ்மேன் கேரக்டர்லாம் சைட்டில் நின்றுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு தெரியாது அது வந்து அந்த கேரக்டரோட ஒர்த்து என்ன, அது இதுக்கு முன்னாடி எந்த படத்தில் வந்திருக்குங்கிறது உங்களுக்கு தெரியாது. சில கேரக்டரை பேரை மென்ஷன் பண்ணாலும் யூ வில் கன்ஃபியூஸ்டு. ஸோ முடிஞ்சால் சில மார்வல் படத்தை பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இவ்வளோ தான், பெரிய மைனஸ்லாம் கிடையாது. ஸோ இந்த படத்தை பார்த்துட்டிங்களா? உங்களோட கருத்து என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நண்பர்களே. பாய்.